Hi friends, இன்னைக்கு crochet for beginners class 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சிங்கிள் crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம half double crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸ் 1, 2 and 3 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி நடத்துகிற கிளாஸை நல்லா புரிஞ்சிக்க முடியும். crochet கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஹாஃப் டபுள் crochet போட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஹாஃப் டபுள் crochet போட முடியாது. ஸோ நம்ம ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச்சஸை போட்டதுக்கு அப்புறம் தான் ஹாஃப் டபுள் crochetவும் போட முடியும். ஸோ நம்ம இப்போது ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். ஃபிஃப்டீன் செயின் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சுங்க. இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் சிங்கிள் crochet போடும்போது ஒரு டேர்னிங் செயின் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோவை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹாஃப் டபுள் crochet போடுறதுக்கு 2 டேர்னிங் செயின் போட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோவை ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்போ 15 ஸ்டிச்சு போடணும் அப்படின்னா 2 செயின் டேர்னிங் செயின் எக்ஸ்ட்ராவாக போடணும். அப்போது 17 செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ரோவை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 17 செயின் போட்டாச்சு. அதே மாதிரி தான் 2 செயின் விட்டுட்டு தேர்ட் செயின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், 2 செயின் விட்டுட்டு தேர்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம சிங்கிள் crochetக்கு என்ன பண்ணோன்னா டைரெக்டாக இந்த ஹூக்கை இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம ஒர்க் பண்ணோம். சிங்கிள் crochetக்கு. ஹாஃப் டபுள் crochetக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம லூப்பில் விடுறதுக்கு முன்னாடியே நம்ம யானை இந்த ஹூக்கில் ஒரு சுற்றிக்க போகிறோம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த டேர்னிங் செயின் 2 டேர்னிங் செயினை விட்டுட்டு 3வது செயின் லூப், அந்த லூப் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே விட்டு மறுபடியும் இந்த யானை ஒரு சுற்றி இந்த டேர்னிங் தேர்ட் லூப்பில் நம்ம விட்டோம் இல்லைங்களா, அந்த லூப்லேருந்து மட்டும் வெளியே எடுத்துடணும். பார்த்தீங்களா? இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு லூப்பில் விடுறதுக்கு முன்னாடியே நம்ம யானை ஹூக்கில் ஒரு சுற்றிக்க போகிறோம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செயினை விட்டுட்டு தேர்ட் செயினில் இந்த லூப்பில் உள்ளே விட்டு மறுபடியும் இந்த யானை ஹூக்கில் சுற்றி இந்த தேர்ட் செயின் வழியாக வெளியே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 3 லூப்ஸ் கிடைக்கும். இந்த 3 லூப்ஸ் வழியாகவும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யானை ஒரு சுற்றி இந்த 3 லூப் வழியாகவும் வெளியே எடுத்துடணும். நம்ம சிங்கிள் crochetக்கு 2 லூப் ஃபார்ம் ஆகிருக்கும், 2 லூப் வழியாக வெளியே எடுத்தோம். இப்போது ஹாஃப் டபுள் crochetக்கு 3 லூப் ஃபார்ம் ஆகும், 3 லூப் வழியாகவும் சேர்த்து வெளியே எடுத்துடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோவோடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம இதை இந்த செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது, இந்த செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவுடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் crochetவை நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போது நம்ம நெக்ஸ்ட் செயினில் ஹாஃப் டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஒரு சுற்றிட்டு அடுத்த செயின் வழியாக உள்ளே விட்டு மறுபடியும் சுற்றி இதுலேருந்து வெளியே 3 லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். 3 லூப் வழியாகவும் இப்படி வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான் ஹாஃப் டபுள் crochet. ஸோ இதே மாதிரி நம்ம
அடுத்தடுத்த செயின்ஸில் போட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த லாஸ்ட் செயின்லேயே நம்ம இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் முடிச்சாச்சு. இந்த ரோவில் நம்ம 15 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோக்கு போகலாம். ஸோ இந்த ரோக்கு சொன்ன மாதிரியே தான் நம்ம நெக்ஸ்ட் ரோ போகணுன்னா 2 டர்னிங் செயின் போடணும். ஸோ 2 டர்னிங் செயின் போட்டு நம்ம ப்ராஜெக்டை திருப்பிக்கலாம். இந்த 2 டர்னிங் செயின்லேயுமே நம்ம எந்த ரோலையுமே எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு டர்னிங் செயின் மட்டும்தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோவில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ரோவில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மேலே இருக்கிற லூப்பில் ஒர்க் பண்ணணும். இப்போ செகண்ட் ரோக்கு அதுக்கு அடுத்த ரோஸ் எல்லாம் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 லூப்லையுமே விட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ஒர்க் பண்ணலாம். மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு வெளியே எடுத்துடலாம். 3 லூப் ஃபார்ம் ஆயிருக்கும். இதை ஒரு சுற்றி 3 லூப் வழியாகவும் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடவே கூடாது. முக்கியமாக பிகினர்ஸ் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணலாம். இப்போது நம்ம செகண்ட் ரோவில் லாஸ்ட் செயினுக்கு வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் ரோ 1 ஃபஸ்ட்டு செயினை நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. இது இப்போது லாஸ்ட்டு செயினாக மாறிடுச்சு, லாஸ்ட்டு ஸ்டிச்சாக மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதுலேயுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது 2 ரோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் 3ஆவது ரோ பண்ணுறதுக்கு டர்னிங் செயின் 2 போடணும். ப்ராஜெக்டை டர்ன் பண்ணி மறுபடியும் நம்ம இந்த 2 லூப்பில் இருந்துமே சேர்த்து ஒர்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நமக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட் ரோடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படியே உங்களுக்கு எவ்வளோ ரோ போடணுமோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட ஸ்டிச்சஸில் எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இருங்க. இப்போ பாருங்கள், இது நான் 3 ரோ ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேங்க. இது நான் 3 ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் சிங்கிள் க்ரோஷேவை கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதே மாதிரி டபுள் க்ரோஷே பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வருங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். க்ரோஷே பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ க்ரோஷேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.